முக்கிய செய்தி. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் தமிழ்நாட்டில் 1000 திரையரங்குகளில் வெளியாகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாக்கியுள்ள ஜனநாயகம் திரைப்படம் நாளை உலகமெங்கும் வெளியாக உள்ளது. விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்களிடையே நீடித்து வந்த லாப சதவீத பிரச்சினையில் சுமூக முடிவு என தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் கடைசியாக நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் நாளை வெளியாக உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் மட்டும் 1000 திரையரங்குகளில் படம் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் இடையே நீடித்து வந்த லாப சதவீத பிரச்சினை சுமூகமாக முடிவடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். ஜனநாயகம் திரைப்படம் நாளைக்கு வெளியாக உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தாங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ. தமிழக முதலமைச்சர் விஜய் நடிப்பில் இயக்குனர் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகம் திரைப்படம் விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்களிடையான லாப சதவீத பிரச்சனை சுமூகமாக முடிவடைந்ததை தொடர்ந்து நாளை உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 1000 திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ள நிலையில் விஜயின் இறுதி திரைப்படம் என்பதாலும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வெளியாகும் முதல் திரைப்படம் என்பதாலும் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதையொட்டி திருநெல்வேலி சந்திப்பு, ராம் சினிமாஸ் உள்ளிட்ட 5 திரையரங்குகளில் 10 திரைகளில் திரைப்படத்தை திரையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரசிகர்கள் பிரம்மாண்ட கட்டவுகள் அமைத்து திரையரங்குகளை திருவிழா கோலமாக அலங்கரித்து வருகின்றனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் என்ற வாசகங்களும் அரசியல் கருத்துக்கள் இடம்பெற்ற வசனங்களும் கட்டவுட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்ரி ஆனந்த் அறிவித்துள்ளபடி திரைப்படத்தை திருவிழாவாக கொண்டாட ரசிகர் மன்றங்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளன. இன்று இரவு முதல் டிஜே இசை, மேலாளர் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நாளை காலை முதல் காட்சி தொடங்குவதற்கு முன்பு கேக் வெட்டி ரசிகர்களுக்கு இனிப்பு வழங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதல் நாள் அனைத்து காட்சிகளுமான டிக்கெட்டுகளும் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு காட்சி நிறுவனம் விஜயின் முதல் படம் முதல் ஜனநாயகம் வரை இடம்பெறும் காட்சிகள் திரையிடப்படவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் நெல்லையில் திரைப்பட வெளியீடு திருவிழா உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.